ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இனி வீடியோவில் நம்ம என்ன பார்த்து போகணும் அப்படின்னா, நம்மளுடைய ஷாப்புக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G அப்படின்ற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 6 மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு. ஸோ இதில் மாடல் பாருங்கள், X6711 மாடலு. இது அப்டேட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டச் ஒர்க் ஆகலை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சாஃப்ட்வேர் மூலயமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிது, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதை மட்டும் நம்ம இதை டவுன்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். அந்த கரெக்டான டச் ஒர்க் ஆகிற ஃபைல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ ஏஎம்டி டூலில் ஃப்ளாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அன்லாக் டூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஏன்னா இது 6 மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் டூலில் வரல. ஸோ ஏஎம்டி டூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ரிசெட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஆர்டர் ரிசெட் பண்ணால் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தோம். ஆர்டர் ரிசெட் பண்ணியும் ஒர்க் ஆகலை. ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/6/05. ஸோ ஆண்ட்ராய்ட் 14 இருக்குது. ஸோ ரீசெட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி ஃபுல் ஃப்ளாஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் போய்ட்டு இன்ஃபினிக்ஸில் நோட் 30 போய்ட்டு ஃப்ளாஷ் ப்ரோக்ராமில் போய்ட்டு நம்ம ஸ்கேட்சர் ஃபைலை லோட் பண்ணணும். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் நோட் 30 நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷுக்கு போகிறோம். ஃப்ளாஷுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் என்விரான்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ வேலையில் ஏதாச்சும் ஃப்ளாஷிங் டைமில் ஏதாச்சும் எரர் வந்தால் ஸோ நமக்கு ஐஎம்இ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பேக்கப் என்விரான்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மட் ஆல் இது ஃபிர்ம்வேர் அப்கிரேட் இதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்சர் ஃபைல் மட்டும் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அக்செப்ட் ஆகி முடிட்டோம். 80% ஆகிடுச்சு. டச் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ண அப்புறம் ஒர்க் ஆகலை. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரிமோட் சர்வீஸ் வேணும், ஸோ அன்லாக் பண்ணணும், ஃப்ளாஷ் பண்ணணும், ஸோ இல்லை டூல் டாங்கில் ஏதாச்சும் க்ரெடிட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேரெக்டாக என்னுடைய நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் ஸ்கேட்சர் ஃபைலுக்கு போயிட்டு அந்த ஸ்கேட்சர் ஃபைலை வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 30 இதில் வந்து பார்த்தோம்னா MTK6833. இப்போ நாங்கள் ஃப்ளாஷ் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். பவர் ஆஃப் கொடுத்துட்றேன். டச் இதில் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நாம் 3 பட்டனே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறோம். ஸோ இதனால் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுத்திக்கினா போதும். ப்ளஸ் மைனஸ் மட்டும் அழுத்திக்கலாம். ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ டூலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பேக்கப் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நமக்கு அந்த சூப்பர் யூசர்ன்றது கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் சூப்பர் யூசர் வந்து பார்த்திங்கன்னா 98 வந்துருச்சு. ஸோ யூசர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளாஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகும். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெனாட் லோட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மாதிரி எரர் வரும். ஸோ இந்த எரர் வந்து பார்த்திங்கன்னா காமனாக நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது எரர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துருங்க.